பூத் ஏஜென்ட் ஒர்க் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். எக்ஸாமுக்கு படிக்கிறது முக்கியம் இல்ல, எக்ஸாம் அன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதணும், அப்பதான் மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி தான் பூத் ஏஜென்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாப். நம்ம அண்ணன் இவ்வளவு நாள் போட்ட எஃபர்ட் எல்லாத்துமே ஒரு முக்கியமான ஒரு பிரதிபலன் கிடைக்கக்கூடியது அந்த எலெக்ஷன் டே தான். அன்னைக்கு நம்ம பூத் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி போயிருங்க. 5:15 to 5:30 நீங்க போலிங் பூத்ல போய் நிக்கணும். 6 மணிக்கு ஷார்ப்பா ஓட்டிங் மிஷினை ஓபன் பண்ண உடனே ஓட்டிங் மிஷின் 0ல தான் இருக்குதா, ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் டெமோ காமிப்பாங்க. டெமோல விசில் அமுக்கும் போது விசில் தான் டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்புறம் அங்க ஒரு லெட்ஜர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஊர்மேல கேன்ல இருக்கேன்னா எங்க ஊர்ல 6 பூத் இருக்கு. என்னோட பூத் நம்பர் 359 என் கூட இன்னும் 2 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பூத்துக்கு மினிமம் 2 பேரோ 3 பேரோ பூத் ஏஜென்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். அது தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து ஐடி கார்டு வந்துரும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட்ஜர்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா அப்படின்னு ஒருத்தங்க உள்ள வர்றாங்கன்னா, பிரியா அப்படின்னு அவங்க கால் பண்ணும்போது உங்க கூட பக்கத்துலயே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி யாரா இருக்கட்டும், டிவிகே எல்லாருலயும் ஒருத்தர் பூத் ஏஜென்ட் உள்ள உட்காந்துருப்போம். வர்றது பிரியா தானா அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். டபுள் ஓட்டு விழுதான் பார்க்கணும், கள்ள ஓட்டு விழுதான் பார்க்கணும், இறந்தவங்க பேர்ல ஏதாவது ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணணும். இந்த மாதிரி எந்தெந்த கோக்குமாக்கு வேலைகள்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நடக்குதாங்கிறத அலர்ட்டா உள்ள இருக்கிற பூத் ஏஜென்ட் பார்த்துட்டே இருக்கணும். சப்போஸ் பிரியான்னு ரீட் பண்ணும்போது வர்றவங்க பிரியா இல்லன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு பூத் ஏஜென்ட் வந்து ஒத்துக்க முடியாது, இவங்க கரெக்டான ஆள் இல்லன்னு சொன்னா ஓட்டு போட விட மாட்டாங்க. ரொம்ப கண்குத்தி பாம்பா உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை ரிலீவ் பண்றதுக்கு இன்னொருத்தர் பூத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில போகணும். அன்னைக்கு டேல வேற யாரும் வெளியில நின்று கேன்வாசிங் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிகேல உங்களோட பூத்ல ஒரு 700 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க கையில இருக்கிற லிஸ்ட்ல ஆல்ரெடி யார் யார் டிவிகேக்கு ஓட்டு போடுவான்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஒரு 10-20 பேர் மிஸ் ஆயிட்டாங்கன்னு வைங்க, பூத் ஏஜென்ட்ல 2வது ஆள் வெளியில நிக்கிறாங்கல்ல, ஏன் மிஸ் ஆனாங்க, எதனால அவங்க ஓட்டு போட வர முடியல, மாற்று கட்சியினர் யாராவது பிளாக் பண்றாங்களா, இல்ல அவங்க நடக்க முடியாதவங்களா இருந்தா ஆட்டோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா, அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது பூத் ஏஜென்ட்டோட பொறுப்பு. இதுல பூத் ஏஜென்ட் மட்டும் இல்லாம டிவிகே நண்பர்கள் எல்லாருமே இதுல நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணி முழுசா வாக்குப்பதிவுல டிவிகேல ஒரு ஓட்டு மிஸ் ஆகாம ஓட்டு வாங்குறீங்க. ஓட்டு பெட்டியை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஓட்டு போடாம இருக்காங்கன்னு பாப்பாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, ஓட்டு போடுறதுக்கு வராதவங்க, இந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம மாற்று கட்சியினர் பிரிச்சுக்குவாங்க. ஓகே, ஒரு 20 ஓட்டு போடாம இருக்கு, 10 நீ வச்சுக்கோ, 10 நான் வச்சுக்கிறேன். இந்த வேலையே ஆகாது. ஒரு ஓட்டு கூட எக்ஸ்ட்ரா விழக்கூடாது. போலிங் பண்ணி முடிஞ்சது, க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடணும். டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல உங்களுக்கு 2 ஓட்டு தரேன், நாங்க 2 ஓட்டு, இந்த வேலையே ஆகாது. ஆட்கள் வரலையா, அது போடாமலே இருக்கட்டும். அப்படியே மிஷினை க்ளோஸ் பண்ற வரைக்கும் கூடயே நிக்கிறீங்க, க்ளோஸ் பண்ண வைக்கிறீங்க. ஏதாவது தில்லுமுள்ளு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வார் ரூமுக்கு தகவல் கொடுங்க. எலெக்ஷனை ஸ்டாப் பண்ற வரைக்கும் பூத் ஏஜென்ட்டுக்கு உரிமை இருக்குது. சோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் இது. உணர்ந்து செயல்படுங்க. அண்ணனை ஜெயிக்க வைக்கிறது பூத் ஏஜென்ட் கையில தான் இருக்கு. உங்களுக்கு இந்த பூத் ஏஜென்ட் ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இப்பவே உங்க கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் யாரு உங்களுக்கு அப்ரோச்சபிளோ ரீச் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஹார்ட் காப்பி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி பிளஸ் உங்களோட ஹார்ட் காப்பி போட்டோ எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணீங்கன்னா தாலுகா ஆபீஸ்ல இருந்து ஐடி கார்டு கிடைக்கும். அந்த ஐடி கார்டு இருந்தா தான் நம்ம பூத் ஏஜென்ட் ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு விழக்கூடாது, டிவிகே ஓட்டு 1 மிஸ் ஆயிடக்கூடாது. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.